அன்பின் பரலோக பிதாவே, தாழ்த்து நேர்மையாக்க நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை எத்தனை அன்பு மொழியாய் செபிக்கணும். வசனத்துக்காக காத்திருக்கிறோம். திரு வசனத்தின் பேசும்படியாக செபிக்கிறோம். நாமத்தை கர்த்தர் மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவதாக. கடந்த வாரத்தில் நான் எல்லாரோடும் பேசின வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தின்படி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்த வேத பாடத்தை உங்களோடு கூட சந்தித்து பேசுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம்தான் முழு புதிய ஏற்பாட்டிலும் மையமான வசனமாக இருக்குது. கர்த்தருடைய நோக்கம் அந்த தேவன் சமாதானத்தின் தேவனாக இருந்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக்கும்படியாக கல்வாரி சிலுவையில் இயேசுவை சிலுவையில் அடித்து அவரை உயிரோடு எழுப்பி பரிசுத்தாவியை அனுப்பி பரிசுத்த ஊழியக்காரர்களை அனுப்பி கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அந்த ஆயத்தமாக்குற வேலையை செய்து ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக்குற வேலையை கர்த்தர் செய்கிறார். அங்கே ஒரு சமாதானத்தின் தேவன் இருக்கிறார். அதோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் அங்கே மணவாளனாக இருக்கிறார். அவருடைய வருகை இருக்கிறது. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றவாளனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் மணவாட்டியை உருவாக்குறவர், மறுரூபப்படுத்துகிறவர், மாற்றுகிறவர். 4வது தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு இந்த ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 5வது அதை விசுவாசித்து அதை கேட்கிறவனும் அதை வாசிக்கிறவனும் அதுபடி நடக்கணுமாகிய உண்மையுள்ள விசுவாசிகள் இருக்காங்க. இந்த 5 கூட்டத்தார் இதில் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய காரியத்தை விளக்கமாக நான் சொல்லுவேன் என்று 10 காரியம் உண்டு. ஆவி, ஆத்மா, சரீரத்தில் 10 காரியம் உண்டு. ஆவியிலே 10 காரியங்கள், ஆத்மாவிலே 5 காரியங்கள் உண்டு. அதுக்கப்புறம் சரீரத்தில் 5 காரியங்கள் உண்டு. மொத்தம் 20 காரியங்களும் தேவனுக்கு கேட்டதாக இருக்கணும், பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ததாக இருக்க வேண்டும். அதில் முதலாவது சிந்தை. 2 ஆவியில் 10 பகுதியில் 1 சிந்தை, 2 சித்தம், 3 அறிந்து கொள்ளுதல், 4 புரிந்து கொள்ளுதல், 5 ஞாபகம், 6வது எண்ணங்கள், 7வது தேடுதல், 8வது தோற்றம், 9வது தியானம், 10வது நினைவுகள். இது ஆவியில் இருக்க வேண்டிய 10 காரியங்கள். கர்த்தர் 10 ஆவியில் 10 காரியங்களை வைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் முதலாவது மைண்டு, 2வது வில், 3வது நோயிங், 4வது அண்டர்ஸ்டாண்டிங், 5வது மெமரி, 6வது தாட்ஸ், 7வது சீக்கிங், 8வது இமேஜினேஷன், 9வது மெடிடேஷன், 10வது இன்டென்ஷன். இந்த 5 காரியங்களும் 10 காரியங்களும் ஆவியில் இருக்க வேண்டிய காரியங்கள். ஆத்மாவில் 5 காரியங்கள் உண்டு. அதில் முதலாவது வாஞ்சை, 2வது எழுச்சி, 3வது ஆசாபாசங்கள், 4வது தெரிந்து கொள்ளுதல், 5வது சுபாவம். முதலாவது இங்கிலீஷில் நான் சொல்லுகிறேன். முதலாவது டிசையர், 2வது எமோஷன், 3வது அஃபெக்ஷன், 4வது சூஸிங் சாய்ஸ், 5வது கேரக்டர். 5 காரியங்கள் ஆத்மாவில் உண்டு. அதே போல் சரீரத்தில் 5 காரியங்கள் உண்டு. தொடுதல், கேட்பது, 3வது முகர்வது, 4வது காண்பது, 5வது ருசி பார்ப்பது. இந்த 5 காரியங்களும் சரீரத்தில் உண்டு. இவைகள் இந்த 5 காரியங்கள் உடையதாக இருக்குது. 5 காரியங்களை சொல்ல, முதலாவது டச், 2வது ஹியரிங், 3வது ஸ்மெல், 4வது சீயிங், 5வது டேஸ்ட். இந்த 5 காரியங்களும் இந்த 10 + 5 + 5 மொத்தம் 20 காரியங்களும் வெற்றியுள்ளதாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். வெற்றியுள்ளதாக இருக்கணும், ஜெயமுள்ளதாக இருக்கணும், தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த 20 அறைகளும் பரிசுத்தமுள்ளதும் வெற்றியுள்ளதும் தேவனுக்கு ஏற்றதமாக இருக்குமானால் தான்
மணவாட்டியாக மாறி இயேசு கிறிஸ்து வரும்போது பூர்ணப்பட்ட பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்கும்போது இந்த 20ஐயும் சரி பண்ணிக்கிட்டவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர, சபைக்கு வந்த எல்லாருமே சபையில் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, வசனம் கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆவி நிரப்புறாங்க, அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்னு அர்த்தம் கிடையாது. இந்த சுவாபங்கள் உருவானாலுடைய இயேசு பக்கத்தில் மணவாட்டியை போய் உட்கார முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். 1 யோவான் 3:2 படி இப்பொழுது நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்பதை நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3ஆம் வசனத்தில், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிறவன் எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகினால்தான் பரிசுத்த போல் எழுதும்போது, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது அங்கே சொல்லுகிறார், இங்கே எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தெரியும்னான் நிறுத்தும்படிக்கு என்று சொல்லி அந்த வசனத்தில் எந்த மனுஷனையும் கத்துட்டு வந்து ஒவ்வொருவனையும் கத்தருக்குள்ளே தெரியும்னா நிறுத்தும்படிக்கு தான் ஊழியத்துக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தெரியணும்னாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் தேவன் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டாலும் கூட தேவனுடைய பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய பரிபூர்ணத்தை அடையாமல் அவன் பாவத்தில் விழுந்து போனான். பிறக்கிற குழந்தையானது தாப்பை எப்படி இருக்கிறானோ அதே சாயலில் தான் குழந்தை இருக்கும். ஆனால் அது வளர்ந்து வர அந்த குழந்தையானது தகப்பனுடைய சுவாபத்தில் வளர்ந்தால் நல்ல சுவாபத்தில் தகப்பன் இருப்பார். ஆனால் அந்த நல்ல சுவாபத்தில் பிள்ளை வளர்ந்தால் அப்பாவுடைய சாயல் போலவே, அப்பாவுடைய சுவாபத்து போலவே இந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது என்று சொல்ல முடியும். அப்படி இல்லாவிட்டால் அது தகப்பனுக்கு அவமானத்தையும் துக்கத்தையும் வேதனையும் உண்டாக்குற பிள்ளைகளாக இருக்கும். நீங்கள் நானும் ஏசப்பாவுடைய விழா இளமிலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய தகப்பன் பிதாவாகிய தேவன் தான் குமாரனை அனுப்பினார். அவருடைய விழா இளமில் குத்தப்பட்டு அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலை மாறும்படி சொந்த இரத்தத்தினால் விலைக்கு வாங்கின நாம இயேசு கிறிஸ்துவை போல மாறாமல், இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்காமல், இயேசு கிறிஸ்துவை போல இரக்கம் பாராட்டாமல், இயேசு கிறிஸ்துடைய சாபங்களை வளராமல், இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்யாமல், இயேசு கிறிஸ்துடைய விழாயில் ரத்தத்தில் விழாயில் எடுக்கப்பட்டவன் என்று சொல்லியும் அதுக்கு நேர் எதிர்மாறாய் நாம் ஜீவிப்போமானால் நாம் மனவாட்டியாக மாறுவதற்கு தகுதியை இழந்து விடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தகுதியை இழந்து போனால் மணவாளனுக்கு பக்கத்தில் மணவாட்டியை போய் நாம் உட்கார முடியாது. அந்த மாதிரி நிலவரம் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் ஆதியிலே கரெக்டாக இருந்தான். தேவத்தில் இருக்கும்போது அவன் தேவனோடு நடந்தான், தேவனோடு உறவு கொண்டான், தேவனோடு ஐக்கியமாக இருந்தான், தேவனோடு சமாதானமாக இருந்தான். நித்திய ஜீவன் அவனுக்குள்ளே இருந்துச்சு. அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாக இருந்துச்சு. எந்த பாவம் அவனுக்குள்ளே இல்லை. தேவ சாயலாக தேவ நீதி இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு, ஆளுகை இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவன் தேவ மகிமையினால் மூடப்பட்டிருந்தான். தேவ மகிமை அவனை ஆளுகை செய்து அவனுக்கு நிர்வாணம் என்று அவனுக்கு தெரியாது. உலகத்தில் எந்த கள்ளங்கபடி இல்லாமல் சுத்தமானவனாக வாழ்ந்தான். தேவன் அன்பினால் நிரப்பப்பட்டவனாக வாழ்ந்தான். தேவனோடு பேசுகிறவனாக இருந்தான், தேவனோடு நடக்கிறவனாக இருந்தான். அது தேவனுடைய சாயலாக இருந்தான், தேவனுடைய ரூபமாய். தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பாகவே மனுஷன் இருந்தான். அது வரைக்கும் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம்
பூரணமாக இருந்துச்சு. தேவனே நடந்து வந்து தோட்டத்தில் மனுஷனோடு பேசி போய் கொண்டு உறவாடி கொண்டே இருந்தார். இன்னைக்கு மனுஷன் பாவம் செய்தானோ அந்த சுதந்திரத்தை, நித்திய சுதந்திரத்தை, பரலோகத்தின் சுதந்திரத்தை, தோட்டத்தில் செய்கிற ஆடுகை, தேவன் தன்மையில் இருக்கிற மகிமை, தேவ சாயலை, தேவனுடைய ரூபத்தை, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, நித்திய ஜீவனை அப்படி இழந்து போனதுனால அவனுடைய ஆத்துமா கர்த்தரை விட்டு பிரிந்து மறித்து போனதுனால, ஆவி தேவனை விட்டு பிரிஞ்சதுனால, தேவனை துக்கப்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் தேவன் செய்யாதேன்னு சொன்னதை செய்ததுனால தேவன் அவனை வெளியே அவனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கர்த்தர் அடைத்து போட்டார். தேவனாகிய கர்த்தர் வந்து தோட்டத்தை திறந்தாருடைய ஜீவ விருட்சம் மனுஷன் கிடைக்காது, நித்திய ஜீவன் கிடைக்காது, தேவனுடைய மகிமை கிடைக்காது, பரலோகம் கிடைக்காது. அந்த ஜீவ விருட்சம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை அடைய முடியாது. மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அடைய முடியாது. ஆகினால் தேவனே வந்து அந்த தோட்டத்தை திறந்து ஜீவ விருட்சமாகி இயேசுவை ஏற்ற காலத்தில் வரும்போது 4004 வருஷங்கள் மனுஷன் தேவனின் சம்மதம் வாழ்ந்தாலும் கூட ஏற்ற காலத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜீவ விருட்சமாகிய இயேசுவை பூமியில் அனுப்பினார். அந்த ஜீவ விருட்சமாகிய இயேசு நமக்காக இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து ஞானஸ்நானம் எடுத்து தேவசித்தத்தை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையில் மரிச்சதுனாலே, அந்த ஜீவ விருட்சம் தன்னுடைய இரத்தத்தை ஊற்றினதுனாலே, ஜீவனை ஊற்றினதுனாலே, அவரை விசுவாசிப்பதனாலே மறுபடியுமாக தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே, அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய சமூகத்திலே வரும்படியான ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து வந்ததுனாலே, இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். பிதா அவரை நமக்கு கொடுத்ததுனால தான் மறுபடியுமாக தேவனோடு ஜபத்தில், வசனத்தில், அபிஷேகத்தில் தொடர்புக்குள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கார். இது உலகத்தாருக்கு இல்லை, கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத யாராவது ஒருத்தர் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்களானா, இந்த யூடியூப்பில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்களானா, நீ தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று தான் கர்த்தர் உன்னை இந்த பூமியில் பிறக்க வச்சார். தாயின் கற்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டார். நீ இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியன் இருந்தாலும் சரி, கடவுளை இல்லை என்று சொன்னாலும் சரி, இதோ நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறோம். மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல, குரங்கிலிருந்து பிறந்தவனும் அல்ல. தேவனே மனுஷன் உண்டாக்கினான், தமது சொந்த சாயலாக தமது ரூபத்தின்படி உண்டாக்கி அவனுக்கு தோட்டத்தை உண்டு பண்ணி, அவனுக்கு விருட்சங்களை உண்டு பண்ணி, நல்ல கனிகளை உண்டு பண்ணி தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிவானானா, தேவனை விட்டு ஒரு காலத்தில் முரட்டாட்டம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் காட்டி விழுந்து போன சாத்தானை, தூதனாக இருந்தவன் சாத்தானை மாறினானே, அந்த சாத்தானை மிதிப்பதற்கு ஒரு சமாதான தேவன் மனுஷனோடு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனோடு உடன்படிக்கை பண்ணி, என் சுவாசம் தான் உனக்கும் எனக்கும் லிங்க், உடன்படிக்கை அதுதான் என்று சொல்லி மனுஷன் உடன்படிக்கை பண்ணி மனுஷனை நித்திய நோக்கத்தோடு கர்த்தர் தோட்டத்தில் உண்டு பண்ணினார். அந்த மனுஷன் தான் உண்டாக்கின தேவனுக்கு துரோகம், பச்சை துரோகம் பண்ணதுனால, பிசாசுக்கு கை கொடுத்துட்டு சாத்தானுக்கு கை கொடுத்து கீழ்ப்பணிஞ்சதுனாலே இன்னைக்கு சாபங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள், அசுத்தங்களை மாட்டி வேதனைப்படுகிறோம். ஆகினால் நண்பனே, சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்குறீங்க யாராக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் மூலமாக நீ பரலோகத்துக்கு போகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாயாக, மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாயாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி என்ன, நம்முடைய ஆவியில் 10 காரியங்கள் உண்டு. அதில் முதலாவது காரியம் சிந்தனை என்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சிந்தனை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பிசாசுக்கு பிடிக்காத ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம். அது சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு வசனம். எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் சாத்தானுக்கு இந்த வசனம் பிடிக்காது. 6ஆம் வசனம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தான் தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மனுஷன் மாம்சத்திலே வாழ்ந்தானா, மாம்சத்திலேயே மற்றவங்களை எடை போடுவானா, மாம்சத்திலேயே மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுவானா, மாம்சத்திலேயே நடப்பானா,
ஏற்றத்தாழ்வு பார்ப்பேனா, பணக்காரன் ஏழை, உழைந்தவன் தாழ்ந்தவன், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த பாஷை அந்த பாஷை, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருப்பானா, இயேசு கிறிஸ்துக்குள்ள உண்மையா வந்தா இந்த எண்ணங்கள் எல்லாம் உடைஞ்சிடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்ச சிந்தையை அழிச்சு ஆவியின் சிந்தையை கொடுக்கிறவர். பிசாசுக்கு பிடிக்காத ஒரே காரியம் மனுஷன் மாம்சத்தில் இருக்கணும், மாம்சத்தில் அவன் பாவம் செய்யணும், மாம்ச இச்சைகளை நடப்பிக்கணும், கடைசியில் நரகத்துக்கு அவனோடு வந்து சேரணும் என்பது சாத்தானுக்கு ஒரு திட்டம் உண்டு. உழுந்து போன சாத்தானுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த நோக்கம் ஒளியான சேற்று தூக்கி எடுத்தார். ஒளியான சேர் என்று சொல்லுது, மாம்சத்தில் விழுது கொடுப்பது ஒளியான சேரு, பாவத்தில் விழுது கொடுப்பது ஆழமான குழியில் இருப்பது. இது ரெண்டுமே ஒளியான சேரும் ஆழமான குழியும். சாத்தானுடைய கையில் இருக்கிற மனுஷன், சாத்தானுடைய கையில் இருக்கிற மனுஷனை பிடுங்கி வாங்க வேண்டுமானால், சாத்தானை கீழ்ப்படிந்த மனிதனை கர்த்தர் பிடுங்கி எடுக்க வேண்டுமானால் மனிதன் கர்த்தர் பக்கமாய் வரணும். ஆனால் தேவனே அவனுக்கு தெரியாது, அறியாத தேவனை அறிய வேண்டுமானால் தேவனே தன்னை வெளிப்படுத்த வேண்டும். தேவனே ஒரு குமாரனா இறங்கி வந்து மனுஷ ரூபம் எடுத்து நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவர் ஆகி இந்த பூமியில் பிறந்தார். அப்பொழுது யாராலும் அவரை புரிந்து கொள்ள முடியல. மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் ஆவியா இருக்கிற தேவனை புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், மற்றவர்களை ஆவியில் பார்க்கறது கிடையாது. மாம்சத்தில் பார்த்து 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 அவங்க கத்தரை விட்டு விலகி 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 போய் கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு ஆவியின் சிந்தையை கொடுப்பாராங்க. சிந்தையில் ரெண்டு முக்கியமான பகுதி உண்டு. ஒன்று கெட்ட சிந்தை, ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தை, பரிசுத்தமில்லாத சிந்தை, ஜெயம் எடுக்காத சிந்தை உண்டு. அதில் 10 காரியங்களை வேகமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது சிந்தை, அது அது பொல்லாத சிந்தை என்று எழுதப்பட்டிருக்கு. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அங்கே இப்படியெனில் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது முதலாவது என்னதுன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு 21ஆம் வசனத்தில் அது மாம்ச சிந்தை. எப்படி மனுஷன் இதிலிருந்து பொல்லாத சிந்தனைகள், உபசாரங்களும் பொல்லாத சிந்தனைகள். முதல்ல ஆரம்பிக்கிறதே 13 விதமான பாவங்களில் முதல் வேறு தெரியுமா? பொல்லாத சிந்தை. ஒரு பொல்லாத சிந்தை, ஒரு பொல்லாத சிந்தை வந்தால் எல்லாரும் அடித்து காலி பண்ணிடும், எல்லாரையும் அவமானப்படுத்தும், எல்லாரையும் கேவலப்படுத்தும், கௌரவத்தை பார்க்கும், தான் கௌரவத்தை நாட்டிக்கிறதுக்காக மற்றவங்களுக்கு காலில் போட்டு மிதிக்கும். பொல்லாத சிந்தை என்பது ஒரு பன்றியுடைய சிந்தை. ஒரு பன்றிக்கு முன்னாடி முத்துக்களை போட்டால், இல்லை அதுக்கு முன்னாடி நல்ல அருமையான வைரக்கல்களையோ நல்ல வெளியில் பெற்ற பொருட்களையும் பன்றிக்கு முன்னாடி போட்டால் அது வெளில அதுக்கு தெரியாது, பன்றிக்கு அசுந்தம் தெரியும். நல்ல முத்துக்களையும் நல்ல வசனங்களையும் கொடுத்தா ஏறி மிதிச்சு 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 நாசமாக்கணும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவரை கூட எவ்வளோ நல்ல வசனங்களை கொடுத்தாலும் வசனத்தை மிதித்து நாசமாக்கி போடுறவனையும் கடிச்சு போடுறான். அதை போடுகிறவனையும் பீறி போடுகிறான். வசனத்தை நல்ல நல்ல ஆத்துமாக்களுக்கு வசனத்தை கொடுக்கும்போது, நல்ல ஆடுகளுக்கு வசனத்தை கொடுக்கும்போது அந்த ஆசையாக இந்த முத்துக்களை சாப்பிடும். அந்த பொன்னான வார்த்தைகளை, வெளியேறப்பட்ட வார்த்தைகளை சாப்பிட்டு அந்த கொடுத்தவனுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேக இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான ஆவிக்குரிய சிந்தை இல்லாதனால தேவனுடைய ஊழியக்காரர் கொடுக்குற வார்த்தைகள்லாம் வாங்கிக்கிறாங்க, நல்ல வசனத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் பொல்லாத சிந்தனை போகாதனால, மாம்ச சிந்தை இருக்கிறதுனால கொடுக்குற ஊழியக்காரனையே ஏறி மிதிச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலம். அநேகரை பிசாசு எப்படியாவது நகர்த்து கொண்டு போகிறதுக்காக பொல்லாத சிந்தனைகளை விசுவாசிகளுக்குள்ள, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள, ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ள, இந்துக்கள் முஸ்லீம் யாராக இருந்தாலும் எல்லாருக்குள்ளே பொல்லாத சிந்தனை வைக்கிறதுனால தான் இன்றைக்கி சபைகள் இடிக்கப்படுது, இன்றைக்கி தேசத்தில் கொலை நடக்குது, இன்றைக்கி விபச்சாரம் நடக்குது. காரணம் பொல்லாத சிந்தை. பொல்லாத சிந்தை வரும்போது சபைக்குள்ள கலவரம், சபைக்கு வெளியே கலவரம், குடும்பத்தில் கலவரம், பிரச்சனை, ஏறி மிதிக்கிற மாதிரி மிதிப்பாங்க. இப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய வரையில் போக முடியாது. இது ஜெயமுள்ள சிந்தை அல்ல, இது தேவனுடைய சிந்தையும் அல்ல, இது பரிசுத்தமுள்ள சிந்தையும் அல்ல.
அதை குறித்து இங்கே எழுதுகிறார். வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது மறுபடியும் அதே காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இது இந்த காரியம் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தீட்டுப்படுத்தும் 27ஆம் வசனம், 21 27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். அந்த உலகத்தாருடைய மகிமை கணத்தையும் அதுக்குள்ளே கொண்டு தீட்டு உள்ளது. 27 தீட்டு உள்ளது அருவருப்பு பொய், தீட்டு அருவருப்பு பொய். இந்த பொல்லா சிந்தனைக்கு என்ன வரும்னா தீட்டு வரும், அருவருப்பு வரும், பொய் வரும். இவங்க எங்கே போவதில்லைன்னா அங்கே பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லையா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. நீதிமொழிகளை வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கூட நீதிமொழிகளை வாசிக்கிறோம். 12:2 வாசிக்கிறோம் பாருங்கள். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே சாலமோன் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்ல மனுஷனாக இருந்தால் கர்த்தரிடத்தில் என்ன கிடைக்கும்னா தயவு கிடைக்கும். துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனை உள்ளவன் ஆக்கினைக்குட்படுத்துவார். அப்போ 2 பெரிய 2 கலர்கள் சிலுவையில் தொங்கினாங்க. இயேசுக்கு இடது பக்கமோ வலது பக்கமோ. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஆள் என்ன தப்பு செஞ்சானோ வாங்கி நல்லா சாவுறான், நம்மளை மறந்தால் தப்பு செஞ்சுருப்பான், என்னென்னா அநியாயம் பண்ணானோ, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். துன்மார்க்கன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். பண்ணி ஏறி மிதிக்க மாதிரி மிதிப்பான், வாய்க்கு கடித்து துப்புவான், அடுத்தவங்களை கடித்து துப்புவான். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் சுவாபம் என்ன, அவர் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார், எவ்வளோ வியாதி இருக்கணும், அதெல்லாம் போய் யோசிக்க மாட்டான். பிசாசு உள்ளே பூந்துச்சுன்னா பொல்லாத சிந்தை வந்துடும். ஆனால் இன்னொருத்தன் அப்படி இல்லை. ஐயோ அப்படி சொல்லதா, அவர் அப்படிப்பட்டவர் இல்லைடா, அவர் நம்மள போய் பாவம் செய்யலடா, அவர் பாவம் செய்யாதவர், அநியாயமே தண்டிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, நீ பரலோக ராஜ்யத்தில் நீ வரும்போது என்னை கொஞ்சம் நினைச்சருளும் என்று எனக்கு நல்ல சிந்தனை இருந்துச்சு. உடனே ஏசாமியோட பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். நல்ல மனுஷனுக்கு தயவு கிடைச்சது. நல்ல மனுஷன் கத்திலிருந்து தயவு பெற்றான். இன்னொரு மனுஷன் குற்றப்படுத்தினா பாருங்க, இந்த ஆள் சரியில்லை, இவன் எதுக்கு இங்கே வந்தான், நம்ம கொடுத்தவங்கிறானே, இவன் பாவம் செஞ்சான் அப்படி சொன்ன துர்ச்சிந்தை ஒரு மனுஷன் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு பரலோகம் இல்லாமல் ஆக்கினைக்குட்படுத்திட்டார். நம்ம அவசரப்பட்டு யாரையுமே தப்பாக தீர்ப்பு செய்யக்கூடாது. நாம் தப்பாக தீர்ப்பு செய்வோமானா அந்த தீர்ப்பு நமக்கே பலிக்கும் நாளைக்கு. ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு சில கெட்டவங்கள இருப்பாங்க, பார்வையில கெட்டவங்கள கூட இருந்திருப்பாங்க. ஆனால் எங்கேயோ எங்கேயோ கர்த்தர்கிட்ட போய் விழுந்திருப்பாங்க, அழுதுருப்பாங்க, கதறியிருப்பாங்க, மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. கர்த்தர் கூட மன்னிச்சிட்டு இருப்பார். கர்த்தர் கூட எவ்வளோ காரியங்கள் அவர் மூலம் செஞ்சிட்டு இருப்பார். அறிஞ்சோ அறியாமலோ ஒருத்தர் தப்பாக கணக்கு பண்ணி நாம் அதை வச்சு இவன் தீட்டு உள்ளவன், இவன் அருவருப்பானவன்ட்டு தப்பாக டிசிஷன் எடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த நியாய தீர்ப்பு நம்ம மேலே வந்துடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. அதுதான் வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவசரப்பட்டு யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பு செய்யக்கூடாது. தீர்ப்பு செய்தால் அந்த நியாய தீர்ப்பு நமக்கு நிச்சயமாகவே பலிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய காரியங்களை எழுதுகிறார். 2ஆம் அதிகாரம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி,
போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகள் நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீதி, சாந்தம் இவைகளை ஐஸ்வர்யத்தை அசுட்டி பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியில் நியாயத்திற்கு வெளிப்படும் கோபாக்கின் நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்து கொள்ளுகிறாயே. ஆகினால அவனுடைய கிரியின்படி தேவன்தான் பலன் கொடுக்கிறார். நாம் யாரையும் அவசரப்பட்டு ஒருத்தர் குற்றவாளி, இது பாவி, இது மோசமானது. நம்முடைய வீடுகளிலே சில பேர் குடிச்சிட்டு வருவாங்க, அவங்கள பாவின்னு சொல்ல மாட்டோம். நம்ம வீட்டிலே சீரழி பிடிக்கும், அதை பாவின்னு சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி பெரிய பெரிய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டு போயிடுவோம். அவன் அப்பா வச்ச குடிக்கிறானே, அவன் சித்தப்பா வச்ச குடிக்கிறானே, அதெல்லாம் கூட மன்னிச்சிடும். அருவ பார்க்க வேண்டாம். இதோ ஒரு விசுவாசியோ ஒரு சகோதரனோ சகோதரியோ சின்ன அதை விட குடிச்சிருக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிச்சிருக்க மாட்டாங்க, பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க, சின்ன தப்பை செஞ்சுருப்பாங்க. அதை வச்சு நாம் கண்ணில் கண்ணழி போட்டு, பெரிய பூத கண்ணழி போட்டு, இது பெரிய குற்றவாளி, இது பெரிய பாவி, ஏதோ ஒரு தடவை சின்ன மிஸ்டேக்காக இருக்கும், அதை வச்சு பெரிய பாவின்னு கண்ணிலே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், குடிச்சிட்டு இருப்பான், அவனை பாவின்னு பார்க்காத கண்ணு. வீட்டுக்குள்ளே சிகரெட் பிடிப்பான், வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசுவான், அவனை பாவின்னு பார்க்காதான. ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே அந்த மாதிரி பார்ப்போம்னா உன்னை சிந்தை கெட்டுப்போன சிந்தை, பொல்லாத சிந்தை, துன்மார்க்கமான சிந்தை என்று வேதம் சொல்லுகிறது. அதை சிலுவை பக்கத்தில் நிற்கிறான் ரெண்டு பேர். ஒருத்தனுக்கு பொல்லாத சிந்தை, இவன் சரி கிடையாது, இவன் சிலுவை அடிப்பட்டான், இன்னும் வேணும், இன்னும் இதுக்கு மேலே வேணும். ஆனால் இன்னொருத்தருக்கு நல்ல சிந்தனைச்சு, நம்மளை போல தப்பு செய்யலை, இவர் பாவம், இவர் பரிசுத்தர் என்று சொல்லி நியாயமாய் பேசினான், பொறுமையாக பேசினான். அவன் மதித்தான். சாயங்காலம் பரதீசுக்கு ஆபிரகாமுடைய மடிக்கு போய் சேர்ந்தான். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகினால் பொல்லாத சிந்தனை நமக்குள்ளே வரவே கூடாது. அது நம்மை தீட்டுப்படுத்தும். அது நமக்கு நல்லவனுக்கோ கர்த்தருடைய தயவு கிடைக்கும். பயங்கரமான பாவத்தில் விவசாயத்தை கையும் மேம்பு பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டது இயேசு சாமிக்கு முன்னே நிறுத்தினாங்க. ஆளுக்கு கல்லை எடுத்து இவ்வளோ கொல்லணும், கல் இருந்து கொல்லப்படணும் மோசே சொல்லியிருக்கிறான் என்று கல்லை எடுத்துகிட்டு வந்து நின்னாங்க. இவளை கொல்றதுக்கு கொலை வெறி பிடிச்சி நிற்கிறாங்க. ஏசாமி கீழே குனிஞ்சு எல்லாருடைய பேரையும் அவங்க செய்த பாவங்களை வரிசை எழுதுறார். நம்ம செய்த பாவங்களாம் ஏசாமி எழுதி பார்க்குறார். எப்பெல்லாம் நம்ம மற்ற குற்றம் சொல்கிறோமோ நம்ம பாவங்களை இயேசு எழுதுவார். உட்காந்து எழுதிட்டு சொல்வார், தலை நிமிர்ந்து சொல்கிறாரு, உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறீங்களோ முதல் கல்லை அடினார். அவன் மனசாட்சியில் குத்தப்பட்டு அவன் கல்லை கீழே போட்டுட்டு அவன் தன் வழியே போயிட்டான். ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள், யாரும் நீதிமான்கள் இல்லை, யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. எல்லாரும் பரிசுத்தமாயிட்டோம்னு சொல்ல முடியாது. பரிசுத்தமாயிட்டு பிறகு கர்த்தர் இங்கே யாரும் பூமியில் வைக்கிறவரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவனுக்கு பிரியமானவர். இயேசு கிறிஸ்து ஈக்குவலாக ஒரு ஆள் அந்த பூமியில் இல்லை. நீ மற்றவர்களை நியாயத்தில் இருக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய பரிசுத்தவாட்டியே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுவாயாக. ஆகினால ஆவியத்மா சரீரத்தை படிக்கும்போது துர்ச்சிந்தை, பொல்லா சிந்தை, அருவருப்பான சிந்தை கர்த்தரை வெறுக்கிறார். கர்த்தர் நாட்களில் நம்ம பேசுகிற வார்த்தை கவனிப்போம். இந்த நாட்களில் யார் மேலே பொறாமையோ எரிச்சலோ கசப்போ, இவன் இப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவ, இவன் வந்தாலே சரியில்லை, அவன் வந்தாலே சரியில்லை என்று சொல்லி நீ தப்பான கணக்கு போட்டுனா உன்னுடைய பாவத்தை கர்த்தர் எடை போடுவாரானால் உன்னுடைய முடிவு நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறார். ஆகின உன் ஆவியை சுத்தம் பண்ணு. ஆவிக்கு முதலாவது அந்த அறையை சுத்தம் பண்ணு. ஆவியை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு ஏற்றதாய் மாற்று. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சகோதரனை பகைப்பது கொலைப்பாதகமாக இருக்குது. சகோதரனை பகைச்சா அதுக்கு பேர் என்னன்னா கொலைப்பாதகம். சகோதரனை பகைச்சா என்னது? கொலைப்பாதகம். அது இங்கே இருக்கு வசனம் 1 இருக்குது. சகோதரனை பகைக்கிறவன் கொலைப்பாதகன். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனில் அன்பு கூறுவது எப்படி? 20 வசனம்,
4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடம் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தான் சகோதரனை பகைத்தார். நாம் யாரை நேசிக்கணும் தெரியுமா? ரோட்டில் போகிற குடிக்காரனை நேசிக்கணும், தண்ணி அடிக்கிறவன் நேசிக்கணும், சினிமா தேட்டருக்கு போகிறவனை நேசிக்கணும். பாவிகளை நேசிக்க தான் இயேசு வந்தார். பாவிகளுக்காக தான் இயேசு வந்தார், பரிசுத்தவான்களுக்காக இயேசு வரல. ஆமென். நான் பாவியாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அக்கிரமத்தில் இருக்கும்போது தான் கர்த்தர் ரட்சித்தார். ஆகிய பாவிகளை பார்த்தோன்னே, இந்துக்களை பார்த்தோன்னே ஒதுங்கி போகக்கூடாது. அவங்கள கர்த்தர் நேசிக்கிறார். அவங்கள நமக்காக கர்த்தர் தான் பிறக்க வச்சார். தாயின் கற்பத்தில் அவங்கள பிறக்க வச்சார். அவர்களை நேசிக்கணும். அவங்க பாவமே செய்தாலும் நேசிக்கணும், அவங்க தண்ணி அடித்தாலும் நேசிக்கணும், அவன் அடித்தாலும் கொலை பண்ணுறவனையும் நேசிக்கணும். அது நல்ல சிந்தை இருக்குமானா எப்படிப்பட்ட பாவியையும் நம்ம நேசிப்போம். பாவியை நேசித்தார், பாவத்தை தான் வெறுத்தார். பாவியை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார், பாவியை நேசித்தார். இயேசு பாவிகளோடு உட்கார்ந்தா சாப்பாடு சாப்பிட்டார். பாவியாக ஸ்திரியை பார்த்து சொன்னார், நீ போய் இனி பாவம் செய்யாது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, போ, இனிமேல் பாவம் செய். நாம் மறுபடியுமாக ஒருத்தர் மனம் திரும்பி சரியாகி கற்றுட்டு வருது அறிஞ்சு கொள்ள மாட்டோம். நாம் பழைய வாழ்க்கையை தான் பார்ப்போம். நாம் மற்றவருடைய பழைய வாழ்க்கையை பார்த்து பொல்லாத சிந்தனையில் இருப்போமானா நமக்கு ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட சில பாவங்களை கர்த்தர் மன்னிக்காமல் மறுபடியும் அந்த நம்ம கணக்கில் எழுதிடுவார். கர்த்தர் அழைச்சி போட்டார், ஒரு காலத்தில் கிறுகி போட்டார். பாவங்களை வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமாக தூக்கி எறிஞ்சார், சமுத்திரத்தில் தூக்கி எறிஞ்சார். நாம் மற்றபடி இழிவாக பார்த்து மற்றொரு பாவத்தை, மற்றொரு செய்த குற்றத்தை பார்த்து அதை எடை போட்டு பொல்லாத சிந்தனை உனக்குள்ள வருமானால் தேவன் நமக்கு மன்னித்த எல்லா பாவங்களையும் திருப்பி நம்ம கணக்கில் கிறுக்கி போட்டு எல்லாத்தையும் கொண்டது நம்முடைய கணக்கில் எழுதிடுவார். பரலோகத்துக்கு நாம் போக முடியாது. கர்த்தர் இரக்கமாய் மன்னித்தாரே, அவை நினைவு கூற வேண்டும். ஆமீன். அதனால யாரையுமே அவசரப்பட்டு நான் குற்றவாளினா அப்படி குற்றவாளியாக பார்க்க மாட்டேன். குற்றத்தை உணர்த்துவேன் தவிர குற்றவாளியாக பார்க்க மாட்டேங்கன்னா, தேவனாகி கர்த்தர் நம்ம கழுவினவர் பாஸ்டர் இல்லை, நம்ம கழுவினவங்க ஒரு விசுவாசி இல்லை. நம்ம கழுவின ரத்தத்தால் கழுவினவர் ஆட்டுக்குட்டி ஆனவர் கழுவினார். இவைகளை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஆமென். நான் யாரையும் கழுவ முடியாது, என்னை யாரும் கழுவ முடியாது. என்னை மனுஷன் கழுவினா பாவம் போகாது, நான் அடுத்தவனுக்கு கழுவினா பாவம் போகாது. இயேசு கழுவினா குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. சில கற்றுட்டு அழுகிறது நமக்கு தெரியாது. சில நைட்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது நமக்கு தெரியாது. அவங்க செய்து தவறுக்காக அழுது கண்ணீர் விடுறது நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை நம்ம பார்த்து நாம் தப்பாக கணக்கு போட்டோன்னா தேவன் பார்க்குறார் பரலோகத்திலேருந்து. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கை போட்டு நம்முடைய செய்த பாவங்கள், பழைய பாவங்களை நம்ம மேல் கர்த்தர் கூட்டிடுவார். அருவருப்பாக மாறி விடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். எங்கே இருக்க வசனம்? 20ஆம் வசனம். சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். 20ஆம் வசனம். தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரன் அன்பு கூறாதவன் காணாதவன்று அன்பு கூறுவது எப்படி? அதே போல் 18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இது சிந்தனையினுடைய ஒரு பகுதி. இது துர்ச்சிந்தனை, பொல்லா சிந்தனை. இந்த முதலாவது பகுதியை கர்த்தர் படிக்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய சிந்தனையை கர்த்தர் பக்கமாக திருப்பி பொல்லா சிந்தனைகளையும் கேடான சிந்தனையும் அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றிக்கொள்ள உதவி செய்ய முடியாத கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. சோத்திரம் 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 சோத்திரம். அன்பின் பரலோகபிதாவே, சிந்தனையில் ஆவியில் முதல் பகுதி, சிந்தனையில் ஒரு பகுதி சிந்தனையை பார்க்க முடியும். ஆவியிலே காணப்படுகிற முதல் பகுதியாகிய சிந்தனையை பார்க்க முடியாத உதவி செய்ய சோத்திரம். கேட்குற வசனத்தை கேட்குறவங்க பொல்லாத எண்ணங்களை, சீர்கேடான எண்ணங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.